அனைவருக்கும் வணக்கம். திருப்பியும் ஒரு 10th சோசியல். ஏன் இந்த சோசியல் அதிகமா போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் பொறுத்த வரைக்கும் ஈஸியா நீங்க சென்டம் எடுக்கிறதுக்கு பல வழிவகைகள் உள்ள ஒரு சப்ஜெக்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் 10th படிக்கும் போது என்னுடைய சோசியல் சப்ஜெக்ட்ல நான் சென்டம் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு ஃபேவரட்டான சப்ஜெக்ட்னு இந்த சப்ஜெக்டை நம்ம சொல்லலாம். ஒரு சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, எப்படி படிச்சா அந்த சப்ஜெக்ட்ல நம்மளால சென்டம் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சில ட்ரிக்ஸை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டாமே அந்த சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கும். ஃபார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நிறைய பசங்க மாங்குன்னு படிப்பாங்க. அதாவது எல்லாத்தையும் படிப்பாங்க. ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா புக்ல இருக்க மொத்த விஷயத்தையும் படிப்பாங்க. ஆனா அதை எப்படி பிரசன்ட் பண்ணணும், அது எப்படி கையாளுன்ற அந்த விதம் தெரியாம மார்க்க விடுவாங்க. ஒரு 95, 98ல வந்து நிற்பாங்க. பட் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப சோசியல் மாதிரியான தியரி சப்ஜெக்ட்ல ஒரு சில செக்ஷனை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணும். மேப் 13 மார்க் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க்ல கம்பல்சரி மேப் 5 மார்க்ல வந்து, அப்புறம் 8 மார்க்ல விட அந்த மேப்பா இருக்கட்டும், அப்புறம் டைம் லைன் மாதிரியான செக்ஷன்ஸா இருக்கட்டும். இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ணும். அப்புறம் 1 மார்க் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க புக் பேக்ல இருந்து எல்லாமே வந்துடும். பட் இருந்தாலும் 1 or 2 1 மார்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புக் இன்னர்ல இருந்து கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இந்த புக் இன்னர் 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப டெப்தான சோசியலுக்கு போக மாட்டாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த புக் இன்னர் 1 மார்க் நம்ம படிக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பேராகிராஃப் இருக்கும்ல, அதுல இருந்து தான் மேக்சிமம் 99% வரும். ஒரு சில வருஷம் பாத்தீங்கன்னா இந்த புக் இன்னர் 1 மார்க் பாத்தீங்கன்னா இந்த சிவிக்ஸ்ல இருந்து கேட்பான், இல்லைன்னா ஹிஸ்டரியில இருந்து கேட்பான். நீங்க ஆல்டர்னேட்டா இதுல இருந்தா கேட்பாங்க. மேக்சிமம் ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதிகமா சிவிக்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. கரண்ட் சினாரியோ என்ன, பொலிட்டிக்கல் கரண்ட் சினாரியோ என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்பாங்க. இப்ப நான் 10th படிச்சப்ப எனக்கு அந்த புக் இன்னர் 1 மார்க் என்ன சோசியல்ல கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வருஷத்துக்கான, அதாவது அந்த கரண்ட் இயருக்கான இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டாங்க. இப்ப நான் 10th படிக்கும் போது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இருந்தவங்க டாக்டர் பிரதீபா பாட்டீல். ஓகேவா? இப்ப யாரு இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதே கேட்பாங்கன்னு நான் சொல்ல. அந்த மாதிரி புக் இன்னர்ல இருந்து கேட்க சான்சஸ் இருக்கு. அப்ப கரண்ட் சினாரியோஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் சோசியல் மாதிரி. ஏன்னா இது ஒரு சோசியல் அவேர்னஸ் உள்ள சப்ஜெக்ட்ல. சோசியல்லாவே என்ன, சோசியலிசம் தான். அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணுக்காகவே தான் கவர்மெண்ட் செக்டார்ல இருக்க விஷயங்கள். இப்ப ஃபார் உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன் இதை சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள போறேன்னா, சென்டம் எடுக்கணும்னு பசங்க இதெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கணும். ஓகேவா? இப்ப இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாரு, இந்தியாவோட குடியரசுத் தலைவர் யாரு, தமிழ்நாட்டுடைய ஆளுநர் யாரு, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யாரு, இப்ப இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாரு, தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யாரு, தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை எங்க அமைஞ்சிருக்கு, மதுரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இப்ப ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, இந்தியாவோட ரிசர்வ் பேங்குடைய கரண்ட் கவர்னர் யாரு. ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, கரண்டா எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, எத்தனை மாநகராட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் ஜென்ரலா இருக்க விஷயங்கள் நிறைய கேட்கலாம். ஓகேவா? இப்ப கரண்ட் இருக்கக்கூடிய சிஎம்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஓவரால் இந்தியா ஃபுல்லா, எத்தனை யூனியன் டைரக்டர்ஸ் இருக்கு, எத்தனை வந்து ஸ்டேட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து இப்ப நம்ம இதுல ஜியோகிராஃபில படிப்போம்ல, மின்னணு நகரங்கள் எது, இந்தியாவுடைய மின்னணு நகரங்கள் பெங்களூர். ஓகேவா? இப்ப சவுத் இந்தியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெங்களூர். ஓவரால் இந்தியால எது, இந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? இந்தியாவோட மான்செஸ்டர் மும்பை, சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர் கோயம்புத்தூர், இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். ஜெனரல் இதெல்லாம் ஆக்சுவலா புக் பேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இந்த புக் இன்னர் 1 மார்க் மேக்ஸிமம் இதான் கேட்பாங்க. இல்ல எக்கனாமிக்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்கறாங்கன்னா ரெவன்யூ சம்பந்தப்பட்டது கேட்பாங்க. ஓகேவா? ரெப்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரெப்டோட பெர்சன்டேஜ் இப்ப ஆர்பிஐ எவ்வளவு கொடுத்துருக்கு, நிறைய பேர் யோசிக்கலாம் இப்பெல்லாம் கேட்பாங்களா. நீங்க வேணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அந்த 1 or 2 1 மார்க்ஸ் இந்த மாதிரி செக்ஷன்ல தான் கேட்பாங்க. சென்டம் எடுக்கணும் சோசியல் அப்படின்ற பசங்க இந்த மாதிரி இடங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. சரியா? அப்ப இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சோசியல் எக்ஸாம் முன்னாடி நம்ம இந்த மாதிரி செக்ஷன்ஸையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். கண்டிப்பா அதை நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு ஒரு PDF நாங்க உங்களுக்கு கண்டிப்பா தரோம். சரியா? இப்ப உடனே இந்த வீடியோ கீழ வந்து அந்த PDF தயவுசெய்து யாரும் கேட்காத, சூப்பர் கைட் வாங்கணும் அந்த PDF கேட்காத, அதெல்லாம் இதை ஆட் பண்ணவே இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதெல்லாம் தனியா தான் ரெடி பண்ணி தரணும். சரியா? அதையும் சொல்லிடுறேன். சரி, சூப்பர் கைட்னு அந்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். நம்ம கிட்ட மொத்தம் 5 சப்ஜெக்டுக்கான சூப்பர் கைட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபார் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான சூப்பர் கைட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த சூப்பர் கைட்ல பாத்தீங்கன்னா 99% எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஒரு சில விஷயங்கள் கவர் ஆகாம இருக்கு. அது இப்ப அடுத்தடுத்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அதையும் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதனால வந்து இந்த சூப்பர் கைடுன்றது எந்த வகையில வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு 100 மார்க் எடுக்கிற ஆசைப்படுற ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுடைய மார்க்கை ஈஸியா 95 to 98 கொண்டு போய் விட்டுரும். ஓகேவா? அந்த 2 மார்க்ஸ் ஏன் சார் விடுறீங்கன்னு எல்லாருக்கும் இயல்பா கேள்வி
கேள்வி வரும்ல, அந்த 2 மார்க்ஸ் நான் சொன்ன பாருங்க, சோசியல் சொன்ன 1 மார்க் இந்த மாதிரி. ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ல ஜென்ரலா தான் 1 மார்க் கேட்பாங்க. அந்த ஜென்ரல் 1 மார்க் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது நீங்களா அவேர்னஸா இருக்கணும். இப்ப சயின்ஸ் ஆல்சோ சேம் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகேவா? இப்ப மேக்ஸ்ல கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், இப்ப நம்ம சூப்பர் கைட்ல இப்ப கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் கிரியேட்டிவ் 1 மார்க் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி சூப்பர் கைட் நீங்க மேக்ஸ் வாங்கி கிரியேட்டிவ் 1 மார்க் இல்லைன்னா நீங்க ஏற்கனவே வாங்கின அந்த இதுவை நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த 1 மார்க்கை பிரைவேட்டா ஷேர் பண்றோம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த சூப்பர் கைட் அந்த லெவல் வேலை செய்யுது. இப்ப நேத்து நடந்த அந்த 12th தமிழ் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஆல்சோ பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் மொத்தமே நாங்க வந்து ஒரு 10 பேர் தான். ஏன்னா பிரெஞ்ச் கைடு இருக்கிறது நாங்க வெளியில சொல்லல. ஓகேவா? கடைசி டேட்ல தான் நாங்க ரெடி பண்ணோம். அதுமே ஒரு 10 பசங்க கிட்ட தான் வாங்கியிருந்தாங்க. அதுல ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து சார் கண்டிப்பா 90 out of 90 எடுப்பேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜே பண்ணியிருந்தாங்க. சூப்பர் கைட் அந்த லெவல் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல என்ன கொடுவோம்னா, அந்த கடைசி டேட்ல நாங்க ரெடி பண்ண அந்த சூப்பர் கைட் எங்க பசங்க நாங்க கொடுக்காம விட்டுட்டோம். ஆக்சுவலா என்னன்னா அதுக்கு முந்தின நாள் நைட் தான் அது ரெடி ஆச்சு. ஓகேவா? அதுல ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது சொல்லியிருந்தான், சார் இதுல இருந்தா அந்த 20 1 மார்க்கும் வந்துச்சு ஃப்ரண்ட்ல வந்துன்னு சொல்லிட்டு. எங்க பசங்களே அந்த 1 மார்க் கரெக்டா எழுதுனானுங்களா அப்படின்னு தெரியல. அது நாங்க அந்த ஒரு விஷயம் நாங்களே எங்க பசங்களுக்கு தப்பு பண்ணிட்டோம், கொடுக்க மறந்துட்டோம் கடைசியில் ரெடி ஆனதுனால. இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் நாங்க ரெடி பண்ண வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் நாங்க விட்டுறோம். இப்ப நேத்து 12th தமிழ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 89 மார்க்ஸ் கிட்டத்தட்ட கேதர் ஆயிடுச்சு சூப்பர் கைட்ல இருந்து. ஏன்னா எங்க பசங்களுக்கு நாங்க கொடுத்ததுல எங்க பசங்க நாங்க கொடுத்ததுல இன்னும் எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் ஆட் பண்ணாம கொடுத்தோம். பட் உங்களுக்கு அதுல எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் நிறைய ஆட் ஆகி வருது. ஓகேவா? அப்ப சூப்பர் கைடுன்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்யூரேட்டா பப்ளிக் கொஸ்டின் பேப்பரை ஸ்கேன் பண்ண மாதிரி உங்களுக்காக வருது. இதுல மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துருது. இது தரமான ஒரு விஷயம் இந்த சூப்பர் கைடுன்ற விஷயம். இதை நீங்க வாங்காம மிஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் வருது. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், நிறைய பசங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வாங்குறீங்க, 2 சப்ஜெக்ட்டுக்கு வாங்குறீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வாங்குறாங்க, அது எப்படி இருக்குன்னு ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்து உடனே திருப்பி பேலன்ஸுக்கு 4 சப்ஜெக்ட் வாங்குறான், 2 சப்ஜெக்ட் வாங்கிட்டு மீதி 3 சப்ஜெக்ட். நிறைய பேருக்கு அது காசு உடனே கிடைக்காதுல்ல, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறீங்க. ஓகேவா? அப்புறம் நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த 2 ஜிபே நம்பர்ல சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அதோட லிமிட் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்றீங்க. லிமிட் முடிஞ்சுட்டா ஒண்ணுமே பண்ணணும்னா நீங்க அதே நம்பருக்கு 2ல ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, சார் லிமிட் முடிஞ்சிருச்சு சொல்லுங்க, நாங்க வேற ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஓகேவா? உடனே வேற ஒரு ஜிபே நம்பர்ஸோ இல்ல நாங்க ஒரு ஸ்கேனரும் நாங்க உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க என்ன பண்ணலாம், அதுக்காக பே பண்ணலாம். யாரும் வந்து லிமிட் முடிச்சு சொல்லிட்டு என்ன தேவையில்ல, ஒரி பண்ண தேவையில்ல. கண்டிப்பா நீங்க லிமிட் முடிச்சுன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப வேண்டுகோளா கேட்கிற முக்கியமான விஷயம், தயவு செய்து கால் பண்ணாதீங்க சாமிங்களா. கால் பண்றீங்க, எத்தனை பேர் கால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஓகேவா? ஒரு நாளைக்கு 300-400 பேர் கால்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணீங்கன்னா எடுக்கவே மாட்டோம். தயவு செய்து சொல்றோம், ஒரு நம்பர்ல திருப்பி கால் வருது, அந்த நம்பர் பிளாக் பண்ணி விட்டுரும். நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான். நீங்க கால் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த சூப்பர் ஹீரோ கிடைக்காம போயிடும். தயவு செய்து யாரும் கால் பண்ணாதீங்க. எனி ஒன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வாட்ஸ்அப் காலும் தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணா நாங்க ஒரு 1/2 hour to 1 hour ரிப்ளை கண்டிப்பா கொடுத்துருவோம். அதனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் கீழே ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த ஜிபே நம்பருக்கு என்ன பண்ணுங்க, ஜிபே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. அந்த ஜிபேல உங்களுக்கு வந்து லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு காமிச்சா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நாங்க வேற ஜிபே நம்பரும் இல்ல வேற ஸ்கேனரும் கண்டிப்பா உங்களுக்கு அவைலபிளா என்ன பண்றோம், கொடுக்குறோம். சரியா? இதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. 5 சப்ஜெக்ட்டுக்கும் வாங்குவது என்ன கேட்டால் சால சிறந்தது. ஓகேவா? சால சிறந்தது ஆக சிறந்த ஒரு விஷயம்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு வாங்குறதா. ஓகேவா? நீ ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் வாங்கி மீதி 3 சப்ஜெக்ட் வாங்காம அது உனக்கு தான் வேல்யூட் ஆகும். 5 சப்ஜெக்ட் சேர்த்து வெறும் 750 ரூபா தான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 150 ரூபாய். ஓகேவா? எவ்வளவோ செலவு பண்றீங்க, அதனால 750 ரூபாய் கொடுத்து அந்த சூப்பர் கைட் வாங்கிக்கோ. சோஷியல்லாம் தரமா ஒர்த்தா ரெடி பண்ணிருக்கோம். புக் பேக் அண்ட் புக் இன்னர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கம்பல்சரி 2 மார்க் அண்ட் கம்பல்சரி 5 மார்க் இந்த மேப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிருக்கோம். மேப் பாத்தீங்கன்னா 13 மார்க் மேப்புமே நாங்களே மார்க் பண்ணி கரெக்டான பிளேசஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். டைம் லைன் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம். அதனால என்ன பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பசங்களுக்கு இன்னொரு காமன் டவுட் இருக்கு. இப்ப தமிழ்லாம் எடுத்துக்கிட்டா ஆன்சர் கொஞ்சம் சின்னதா இருக்கே சார், எங்க ஸ்கூல்ல 2 பக்கம் 3 பக்கத்துல. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் விடக்கூடிய அந்த கீ பேப்பரை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெடி பண்ணிருக்கோம். நீங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இப்ப புயலிலே ஒரு தோணி தமிழ்ல ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி படிச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்சரை படிச்சுக்கோங்க. இந்த ஆன்சர் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட்ல எழுதிக்கோங்க. நான் திருப்பி சொல்றது புரியுதா? இது கீ பேப்பருக்கு ஆன்சர், இது ஃப்ரண்ட்ல எழுதிட்டு அந்த எக்ஸ்ட்ரா சேர்த்து எழுதிக்கோ. ஓகேவா? இல்ல அப்படின்னா அந்த 10th தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே கைடு வாங்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் உங்களுக்கு வேணா தனியா, ஏன்னா நிறைய பேர் டாப்பர்ஸ் கேட்கிற பயப்படுற, அதனால உங்களுக்கு தனியா வேணா பண்றேன். அந்த இம்பார்ட்டன்ட் நெடுவி நான் ஆன்சர் தனியா PDF உடனே கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணாங்க. அதுக்கு உடனே வாட்ஸ்அப்ல நீங்க சொன்னீங்களே அனுப்பிச்சுடுங்க கேட்காத.
ஒரு 2 நாள் 3 நாள் ரெடி பண்ணி அதையும் அனுப்புவோம். சரியா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு தேவைப்பட்டுச்சுன்னா இதை பண்றது பெரிய ப்ராசஸ். நாங்க எங்களுக்கு 9th 10th 11th 12th எல்லா செக்ஷனுக்கும் நாங்க பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நீங்க ஒன்ஸ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலோ இல்ல எது பண்ணாலும் ஒன்ஸ் நாங்க மத்த வேலையை முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம், ரிப்ளை பண்ணுவோம். நீங்க உடனே கால் பண்றீங்க, உடனே மெசேஜ் போட்டு தள்ளுறீங்க, ரிப்ளை நாங்க பண்ணாமலாம் இருக்க போறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நைட் பகல் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இம்பார்ட்டன்ஸை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப மேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புக் இன்னர் 1 மார்க் இப்பதான் அது ரெடி பண்ணும். அது அவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணும். ப்ரீவியஸ் இயருக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணும். ஏன்னா சும்மா வரக்கூடாது. ஏன்னா நிறைய பசங்க ஆசையோட மெசேஜ் பண்ற வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்புறீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் வந்து 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கணும் சார், எனக்கு என்ன வழி சொல்லுங்க சார், நான் கண்டிப்பா எடுக்க போறேன், எனக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்கறேன். அப்ப உனக்கு நான் கொடுக்குற இது என்ன ஆகணும், கண்டிப்பா வரணும்ல. சும்மா விக்கிறதுக்காக ஏனோ தானும் கொடுக்கல, எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதனாலதான் ஒன்னையும் பார்த்து பண்றோம். கொஞ்சம் டைம் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆன் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் தனியா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த மாதிரி ப்ராசஸும் எங்களுக்கு போய்கிட்டே இருக்கு. தயவு செய்து கால் மட்டும் பண்ணாத, எனிஒன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதை மட்டும் கொஞ்சம் கத்துக்கோங்க. ஓகேவா? 10th 5 சப்ஜெக்ட்டுக்கு அவைலபிளா இருக்கு. இதுக்கப்புறம் வாங்க யோசிக்காத, கண்டிப்பா வாங்கி யாரா இருந்தாலும் சொல்லிட்டேன். ஓகேவா? தெளிவா இதுல எல்லாரும் சொல்லிட்டேன். இன்னைக்கு சோசியல் பொறுத்தவரைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா சோசியல்ல அந்த 10 5 மார்க்ல அந்த கம்பல்சரி 5 மார்க் இருக்கக்கூடிய மேப்பை தவிர்த்து மீதி 9 5 மார்க்கும் அட்டன் பண்றதுக்கு ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிராஃபியா இருக்கட்டும், சிவிக்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ்ல இருக்க எல்லா 5 மார்க்குமே படிக்கணுமா அப்படின்னு காமன் டவுட் எல்லாருக்குமே இருக்கு. பட் நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் படிச்சா போதும். இந்த சோசியல் சூப்பர் கேட் வாங்குற பசங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்ன பண்றீங்க சார், ஆன்சர் சின்னதா இருக்கு, பேராகிராஃப் எல்லாம் போதுமா? திருப்பியும் சொல்றேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதேதான். ஓகேவா? ஆன்சர்ஸ் வந்து கீ ஆன்சர்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீ ஒரு ஆன்சர் ஏற்கனவே பெருசா படிச்சிருக்கா, இந்த ஆன்சரை அது கூட சேர்த்து மேக் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? இந்த பழக்கத்தை கத்துக்கோங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், மக்கப் பண்ற பழக்கத்தை தூக்கி எரிஞ்சிட்டு புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சுக்கோ. 5 சப்ஜெக்ட், அதுதான் நல்லது. ஓகேவா? அதனால எல்லா சப்ஜெக்ட்டுமே மினிமம் 100க்கு 98 கிராஸ் ஆகுற மாதிரி தான் நாங்க ரெடி பண்ணிருக்கோம். அந்த 2 மார்க் சொல்லிட்டு அது 1 மார்க் ஏதாவது ஒண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? 100 மார்க் 100 கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணவில்லை. இதையும் தெளிவா சொல்லிடுறேன். சரியா? அதனால இதுதான் விஷயம், இதுக்குள்ள இருக்கிறதா விஷயம். ஓகேவா? இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சாலே போதுமானது. சோசியல் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் கிளியரா அட்டன் பண்ணோம். நம்ம சூப்பர் கைட்ல கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்காக கொஸ்டின்ஸா மேக் பண்ணி கீழே நம்ம பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். சோசியல் கூடிய 27 லெசன், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்காக தான் மேக் பண்ணி தேடி கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ்ல இருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே அனலைஸ் பண்ணி தான் விட்டு வித் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதை மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இதை மட்டுமே படிச்சா போதும். யாரும் டவுட் பட வேண்டிய தேவையே கிடையாது. கண்டிப்பா இதுல இருக்க கொஸ்டின் படிச்சுக்கோங்க. எங்களால சூப்பர் கேட் வாங்க முடியல நிறைய பசங்க மெசேஜ் பண்ற பசங்க, நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வச்சு நீங்க ஆன்சர் படிச்சாலே போதுமானது. ஓகேவா? நீங்க யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வாங்கிட்டா நல்லது. நேற்று நடந்த 12th எக்ஸாம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் இது பெரிய சாட்சி. ஓகேவா? எப்படி வந்துச்சு கொஸ்டின் பேப்பர் சூப்பர் கைட்ல இருந்து. இதுக்கப்புறமும் நீங்க வாங்க வந்தா அது உங்களுக்கு தான் லாஸ். அதனால தயவு செய்து சூப்பர் கைட் பை பண்ணி வாங்கிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே அவைலபிள் இருக்கு. 10th சோசியலுக்கான அந்த 5 மார்க் பிடிஎஃப் நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்க பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சொல்றதுக்கு முன்னாடி நாளையில இருந்து இப்ப புதன்கிழமையில தமிழ் எங்க இன்ஸ்டியூட்ல நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் படிக்க வைக்கிறதுக்கு. ஓகேவா? அதனால நீங்களும் எனக்கு கேட்டா ஒரு 6 நாள் தான் இருக்கு, தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா தமிழ் 100 மார்க் படிக்கணும், அவ்வளவு இருக்கு. சரியா? ஏன்னா நிறைய பேர் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். தமிழ் வந்து ஃபுல்லா மேஜர் சப்ஜெக்ட் தான் கவனம் சொல்லி இருக்கும். அதனால இதுக்கப்புறம் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன கேட்டா நல்லது. ஏன்னா நாளைல இருந்து இங்க நான் பசங்களை படிக்க வைக்கிறதுனால நீங்களும் என்ன நான் சொல்ற அந்த பேட்டர்ன் படி இப்ப நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன் 38ல ஃபர்ஸ்ட் 5 மார்க் இருக்குல்ல, நெடிவி நாட்கள். ஓகேவா? 38வது கொஸ்டின் 5x5 செக்ஷன் அதுதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? 38 முதல்ல, அப்புறம் 39 கடிதம், 40 காட்சியை கண்டு, 41 சலானு படிவம், அப்புறம் வந்து என்னது 42 என்னது நிற்காதத்தக தமிழாக்கம். இந்த ஆர்டர் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் 43 நெடுவினா 44 இப்படிதான் போறேன். அப்புறம் 3 மார்க் இப்படிதான் போறேன். அப்படியே ஒரு நாள் ஒன்னு போயிட்டு ஒரு 2-3 நாள் படிக்க வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லா நம்மளோட மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் எக்ஸாம் வைக்க போறேன். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் எக்ஸாம் வைக்க மாட்டேன். ஏன்னா இந்த மாடல் கொஸ்டின் பசங்க இருக்கு, அதை வச்சு எழுதிடுவானுங்க. இந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்து தான் எக்ஸாமுக்கு செட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்களும் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டெய்லி என்ன படிக்கணும்ன்ற அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். நான் உங்களுக்கு கைட் பண்றேன். வாட்ஸ்அப்ல தெளிவா சொல்றேன். நீ மெசேஜ் பண்ணா 1 or 2 hours நான் ரிப்ளை பண்றேன். தயவு செய்து போன் மட்டும் பண்ணாத. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஓகே, நன்றி. நல்லது ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.